நல்லதங்காவை திருமணம் செய்து மானாமதுரையில் சரியான பஞ்சம், அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிறதுனால தன் 7 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு தன் அண்ணா இருக்கக்கூடிய இடத்த நோக்கி வர்றா. அரண்மனையில் வந்து அண்ணா இல்லை, அண்ணி தான் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பாடு கேட்குறா. அண்ணி வந்து சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்கலினாலும் பரவாயில்ல, சில அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறதுனால அவனால் தாங்க முடியாதனால தன் குழந்தைகள் 7 பேர்த்தையும் அழைச்சிட்டு போய் ஒரு கிணத்துல விழுந்து குழந்தைகளையும் தூக்கி போட்டு கொண்டுட்டு தானும் வந்து இறந்துடுறாங்க. இந்த கிணறு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அஞ்சனாபுரம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது வந்து சாப்பாட்டுக்காக மானத்தை கூட கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போ போகுது. ஆனால் அப்போவெல்லாம் வந்து உயிரை விட மேலானது அப்படிங்கிறது மானம் அப்படிங்கிறதா வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி கதைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. சொல்லலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேட்க சொல்லுங்கள்.